டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எது எடுத்தாலும் அதில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல மேக்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம மேக்ஸ் எப்படி படிக்கலாம் அப்படின்ட்டு ஈஆர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமியினுடைய நிறுவனர் தங்கமுத்து அவர்கள்கிட்ட மேக்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி படிக்கலாம் அப்படின்றத கேட்குறதுக்காக வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சாரல் டாக்ஸ் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ மாணவர்கள் அனைவருக்கும் சாரல் டாக்ஸ் மூலமாக ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி அச்சீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு நன்றி சார். நான் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறத்தில் எக்ஸாமுக்கு படிக்கலாமா, வேலை கிடைக்குமா, இல்லை டிஎன்பிஎஸ்சியே வந்து கன்ஃபார்மாக வேலை கொடுக்குறாங்களா, அதில் நிறையா ஊழல் இருக்கா, நிறையா விஷயங்கள் மசக மத்தியில் இருக்குது. ஏன்னா நான் நிறையா 10 வருஷமாக அதில் ட்ராவல் பண்ணுறதுனால சொல்கிறேன். ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் நிறையா அச்சீவர் ஸ்பீச் போடுறீங்கல்ல, அது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நல்லாவே நம்ம படித்தா கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டை கொடுக்குது. ஸோ உண்மையிலேயே பாராட்டுறேன் சார். அன்புறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை அளியுங்கள். ஓகே, உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி சார். நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் கிட்ட இல்லை அச்சீவர்ஸ் கிட்ட நம்ம வந்து உரையாடி இருக்கோம். மேக்ஸ் தான் எல்லாருமே வந்து ஒரு கடினமான பார்ட்டாக வந்து சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸ் ஒரு பிகினர் இப்போ தான் நம்ம வந்து புதுசாக டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்க மேக்ஸை எங்கேருந்து தொடங்கலாம் படிக்க அப்படின்றத சொல்லுங்கள். இப்போது நம்ம டிஎன்பிஎஸ்சி பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்லையும் இன்க்ளூடிங் குரூப் 1லேருந்து அப் டு குரூப் 4 வர இன்க்ளூடிங் ஏஇ எல்லா எக்ஸாமுக்கும் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் மேத்தமெட்டிக்ஸ் மார்க் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா 37.5 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த 25 கொஸ்டின் தான் அவங்களோட சக்ஸஸை தீர்மானிக்குது. நீங்களே சொன்னீங்க ஸ்டார்டிங்லேயே. ஏன் அப்படின்னா ஜிஎஸ்ல வந்து நீங்கள் குரூப் 1 தவிர மற்ற எக்ஸாமில் 75 கொஸ்டின் கேட்பாங்க ஜிஎஸ். குரூப் 1ல் மட்டும் 175. ஸோ அப்போ அந்த 175ல் ஆல்மோஸ்ட் ஒரு 70% ஆஃப் கொஸ்டின் தான் நம்ம படித்து ஆன்சர் பண்ண முடியும். ரிமைனிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படித்த விஷயங்களை வச்சு அங்கே இருக்க ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடில் தான் கொண்டு வர முடியாது. உங்களுக்கே தெரியும் எல்லாருக்குமே. அது மாதிரி இப்போ தமிழுமே வந்து குரூப் 4ல் லாஸ்ட்டு ரொம்ப டஃப் ஆக்கிட்டாங்க. ஏன்னா எங்கேருந்து கேட்குறாங்க, கலைச்சொற்கள்லாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சக்கணக்கில் இருக்குது. அதை ஸ்டூடெண்ட்ஸ் எங்கேருந்து படிக்கிறதுனே தெரியல. லாஸ்ட்டு குரூப் 4ல் கட் ஆஃப் குறைஞ்சதுக்கு மெயின் ரீசனே தமிழ் தான். தமிழில் இவ்வளோ பெரிய சேஞ்சஸ் வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. ஸோ அப்படி இருக்கும்போது மேத்தமெட்டிக்ஸ் தான் இப்போ பெரிய ரோல் ப்ளே பண்ணுதுன்னு தெரியுது உங்களுக்கு. ஸோ மேக்ஸை பொறுத்தவரை சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டேஸில் நல்லா ப்ளே பண்ணியிருப்பீங்க, மேக்ஸ் நல்லா படிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சில பேர் படிக்காமல் இருக்கலாம். இல்லை சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சதுக்கப்புறம் 11th 12th மேக்ஸ் குரூப் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருக்கும். அதுக்கப்புறம் டிகிரி சில பேர் இன்ஜினியரிங் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு மேக்ஸ் நல்லா வரும், சில பேருக்கு மேத்தமெட்டிக்ஸ் வராது. ஸோ இப்போ இதெல்லாம் ஒரு ஃபேக்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னைய பொறுத்தளவுக்கு அது ஒரு விஷயமே கிடையாது. நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் எழுத போகிற மேத்தமெட்டிக்ஸ்க்கும் நீங்கள் படித்த டிகிரிக்கும் 11th 12th சம்மந்தமே இல்லை. ஏன்னா இங்கே பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா மென்டல் அபிலிட்டி, அதாவது நம்மளுடைய மனக்கணக்கு தான் மெயினாக சொல்லணும் அப்படின்னா. அதனால தான் அதுக்கு பேர் மென்டல் அபிலிட்டி அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ அதில் இப்போ ஆப்டிடியூட் ரீசனிங் ரெண்டுமே கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 25 ஆப்டிடியூட் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் 15 கொஸ்டின் ஆப்டிடியூட், 10 கொஸ்டின் ரீசனிங் அப்படிங்கிறத இப்போ ரீசெண்டாக நம்ம டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுபடி தான் இப்போ கொஸ்டின்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இப்போது அதில் நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தப்பு எங்கே பண்ணுறீங்கன்னா எந்த ஏரியாவில் அதிகமாக கொஸ்டின் கேட்குறாங்க எல்லாரும் பண்ணுற தப்பு. எடுத்த உடனே நான் போன உடனே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படிக்கிறேன், ஏன்னா அதில் 5 கொஸ்டின் கேட்குறாங்க. அது மாதிரி எல்சிஎம் கசிஎஃப் பார்க்குறேன், அதில் ஒரு 5 கொஸ்டின் கேட்குறாங்க. அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கங்கே டச் பண்ணுறப்போ பேசிக்கே ஸ்ட்ராங் இல்லாமல் போயிடுறீங்க. இப்போ நம்ம மேக்ஸ் பை ஈஆர் தங்கமுத்து சேனலில் 150 ஹவர்ஸ் மேத்னு ஒரு சீரிஸ் போட்டோம். அதில் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டு மேத்தமெட்டிக்ஸ்னா ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டியது நம்பர்ஸ். நம்பரில் எத்தனை டைப் இருக்குது, ஸோ அதுக்கப்புறம் நம்பர் பேசிக்ஸ், நம்பர் சிஸ்டம், நம்பர் சீரிஸ், அதுக்கப்புறம் எல்சிஎம் கசிஎஃப், அதுக்கப்புறம் தான் நீங்கள் டைம் அண்ட் ஒர்க்கு, செயின் ரூலு, தென் அதுக்கப்புறம் பின்னாடி வரும்போது தான் நமக்கு பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் காம்பவுண்ட். இதுதான் ஆர்டர். இதை முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் லாஸ்ட்டாக மென்சுரேஷன் டச் பண்ணணும். இப்போ நான் ஓவரால் டாபிக் ஆப்டிடியூட் சொல்லிட்டேன். பட் இதை நீங்கள் பண்ணக்கூடிய ஆர்டர் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. நீங்கள் அங்கங்கே படிச்சிங்கன்னா மறந்துடும் ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் மற்ற தியரி சப்ஜெக்ட் மாதிரி மேத்தமெட்டிக்ஸை வந்து நம்ம ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிக்கிறேன், 10 மணி நேரம் படிக்கிறேன்னா தேவையில்லை. டெய்லி ஒரு நாளைக்கு 2லேருந்து 2.5 ஹவர்ஸ், அதிகபட்சம் 3 ஹவர்ஸ், ஆனால் டெய்லி பண்ணிடணும். கன்சிஸ்டன்சி வந்து படிக்கிற விஷயத்த கூட 2 days ஒன்ஸ் படித்தா ஞாபகம் வந்துடும், இல்லை வீக்லி ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணால் ஞாபகம் வந்துடும். மேக்ஸ் அப்படி கிடையாது. நீங்கள் டெய்லி ஒரு 1 ஹவராவது எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் சொன்ன 2 to 3 ஹவர்ஸ் கரெக்டாக பண்ணிங்கன்னா 25க்கு 25 ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இப்போ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம மேக்ஸ் பை ஈஆர் தங்கமுத்து சேனலில் காலையில் 4 மணிக்கு 4 AM ஃப்ரீ மேக்ஸ் கிளாஸ் தங்கமுத்து வெற்றி கணிதம் டிவிகே மேக்ஸ்னு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் பார்ட்டை டாப் டு பாட்டம் 100% இலவசமாக தான் எடுத்து தர போகிறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். அது ஏன் 4 மணிக்கு ஃபிக்ஸ் பண்ணேன், ஏன்னா சார் இப்போ ஸ்டார்டிங்கில் கேட்டாங்க எந்த டைம் படிக்கலாம். ஏன்னா மேக்ஸ் வந்து நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டிய ஏரியா கிடையாது. நம்ம திரும்ப திரும்ப பண்ண தான் நமக்கு அந்த ப்ராக்டிஸ் வரும். ஸோ அதையுமே சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மேக்ஸ் வராது, மேக்ஸ் பிடிக்காதுன்ற மைண்ட் செட்டில் நீங்கள் பகலில் 10 மணி நேரம் எடுத்து வச்சாலும் மறந்துடும். ஏன்னா உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு மைண்ட் செட் வேணும். உங்கள் மைண்ட் செட்டும் சப்ஜெக்ட்டும் கோயின்சைட் ஆனால் தான் நம்ம படிக்க முடியும்.
சில பேர் அதை பண்ணுறதில்ல. எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி வெறுப்பில் படிச்சிங்கன்னா மைண்டில் ஏறாது. ஸோ அதனால தான் ஒரு சில ஸ்ட்ராட்டஜி இப்போ நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு 21 days ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த மேக்ஸ் மேலே இருக்க புரிதல் வந்துடும். மற்ற தியரி மாதிரி நம்ம மேக்ஸை எங்கேயுமே எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருக்கிற விஷயம் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நான் பேசுகிறேன், நான் பேசக்கூடிய வார்த்தைகளில் எழுத்துக்கள் எத்தனை இருக்குது, நம்பர்ஸ் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணி பாருங்கள். எழுத்துக்கள் தான் அதிகமாக பேசுகிறோம் யார்கிட்ட கம்யூனிகேட் பண்ணாலும். இப்போ ஒரு பஸ்ஸில் போகிறீங்கன்னா நேம் போர்டு பார்க்கும்போது எழுத்துக்கள் தான் பார்க்குறோம். அப்போ நம்பர்ஸ் கூட நம்மளோட வேவ் லென்த் எந்த அளவுக்கு இருக்கும்னா கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் நான் டெய்லி நம்பர்ஸ் கூட பழகுங்க அப்படின்னு சொல்கிறேன். ப்ளஸ் மைனஸ் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் டெய்லி பண்ண மைண்டு ப்ராக்டிஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் ஒரு 21 days மேக்ஸ் கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் அதுவே ரொட்டீனாக ஃபாலோ ஆயிரும். தென் 20க்கு மேலே நீங்கள் மேக்ஸ் எடுத்துட்டீங்கனாலே நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் கிளியர் பண்ணிடலாம். அதுவும் 25க்கு 25 போட்டிங்கன்னா டாப்பராக கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்ம நினைக்கிறோம் 5 கொஸ்டின் தானே சொல்லி கிட்டத்தட்ட 7.5 மார்க். இதில் வந்து நீங்கள் டாப்பருக்கும் லாஸ்ட் நாள் கவுன்சிலிங் போகிறவங்களுக்கும் உள்ள கேப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 7 மார்க் கூட இருக்காது. எடுத்து பாருங்க, ஒவ்வொரு நாளும் 1 மார்க் டிஃபரன்ஸில் தான் கவுன்சிலிங் போவீங்க. அப்போ அந்த 7 மார்க்கில் உங்களுக்கு கவுன்சிலிங்கே வராமல் கூட இருக்கலாம். அந்த 5 மார்க் 20க்கு மேலே எடுக்கிறாங்கல்ல, அதை 25 மாற்றிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்மாக போஸ்டிங் போயிடலாம். இன்க்ளூடிங் ஸ்டேட் லெவல் மார்க்கே எடுக்கலாம்னு சொல்கிறேன். சரிங்களா? ஏன்னா நிறைய இன்டர்வியூ சார் வீடியோலேயே போட்டிருக்காங்க, நீங்கள் எடுத்து பாருங்கள். எல்லாரோட இன்டர்வியூ பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த ஐடியா கிடைக்கும். சரிங்களா? தென் இன்னொன்று வந்து இந்த ஹோம் ஒர்க் அப்படின்னு சொல்லி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். நம்ம ஃப்ரீ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். அது மாதிரி ஃபார்முலா எப்படி மெயின்டைன் பண்ணலாம்னு சார் கேட்டாங்க. இதில் வந்து நம்ம 2 விஷயமா பிரிச்சுக்கணும். ஒன்று வந்து டெய்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற நோட்டு. இப்போ அந்த நோட்டில் நான் ஒரு நாளைக்கு நான் 3 hours படிக்க சொல்கிறேன். எப்படி பார்த்தாலும் ஒரு 30 பேஜ் சால்வ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு டாப்பிக்கில். அப்போ அப்படியே நீங்கள் ஒரு 50 டாபிக் சால்வ் பண்ணீங்கன்னா 1500 பேஜ் சால்வ் பண்ணியிருப்பீங்க. கிட்டத்தட்ட 500 பேஜ் நோட்டு மாதிரி போட்டால் கூட 3 நோட் ஆகும். ஸோ இப்போ இந்த 3 நோட்டையும் கொண்டு போய் நீங்கள் எக்ஸாமுக்கு போய் உட்காந்து காலையில் ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா அந்த பதட்டத்திலேயே பாதியை மறந்துடுவோம். இல்லை நம்ம படித்தது எல்லாமே மைண்டில் இருக்கா, இல்லை நம்ம எதாவது மிஸ் பண்ணிட்டோம்னு ஒரு தாட் இருக்கும். இதுக்காக தான் நான் டே பை டே உங்களை ஃபார்முலா நோட் ரெடி பண்ண சொல்கிறேன். எப்படின்னா ஒரு டாபிக் இன்னைக்கு படிக்கிறீங்க, அடுத்த நாள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, 2 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபார்முலா நோட் எடுத்து இந்த டாப்பிக்கில் என்னெல்லாம் ஃபார்முலா, எதெல்லாம் நமக்கு மறந்துச்சு அதை மட்டும் எடுத்து எழுதணும். இப்போ நம்ம 50 பேஜ் படிக்கிறோம்னா அதில் வெறும் ஒரு பேஜ் தான் நமக்கு மறக்கக்கூடிய விஷயம், ஞாபகம் வச்சுக்கிற வேண்டிய ஃபார்முலா. அதை மட்டும் எடுத்து ஒரு பேஜில் ரெடி பண்ணுங்க. இப்போ ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் ஒரு பேஜ் தான், ஆல்மோஸ்ட் 2 பேஜ் அவ்வளோதான் போதும். ஸோ அப்படி நீங்கள் ரெடி பண்ணீங்கன்னா 50 டாபிக் சேர்த்து 60 பேஜுக்குள்ளே தான் வரும். இப்போ இந்த 60 பேஜ் நோட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸாமுக்கு காலையில் நீங்கள் ஒரு 6 o'clock to 7 o'clock இல்லை அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டீங்க, வெளியே உட்காந்துருக்கும் போது ஒரு 7 to 8 மணி அந்த டைமில் கரெக்டாக பார்த்துட்டு போனீங்கன்னா அந்த மேத் மைண்டில் என்ன இருக்குன்னா அந்த கால்குலேஷன் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும். இதை இப்போவே நீங்கள் ப்ராக்டிக்கலாக பாருங்களேன். எடுத்த உடனே ஒரு கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணுங்கள் சடனாக, அந்த ஸ்பீடையும் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி ஃபார்முலா ஸ்கொயர் கியூபெல்லாம் ஒரு 1 hour ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டாபிக் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்பீடுக்கும் அந்த ஸ்பீடுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா 1 மணி நேரம் பண்ணக்கூடிய மேத்தமெட்டிக்ஸை மினிமம் 30 minutes மேக்ஸிமம் 40 minutesல முடிச்சிருவீங்க. அதை முடிச்சிட்டாலே நீங்கள் கிளியர்மா. ஃபஸ்ட்டு ஒன் அது. ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே எனக்கு மேக்ஸ் தெரியும்னு சொல்கிறதுக்கும் நான் மேக்ஸை வேகமாக பண்ணுவேன்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. மேக்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாரும் பாஸ் பண்ணுறாங்களான்னா கிடையாது. அந்த மேக்ஸை டைமிங்குள்ளே வேகமாக முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுறாங்கல்ல அவங்க கிளியர் பண்ணிடுறாங்க. 1-2 மார்க்கில் மிஸ் பண்ணுறாங்க. அதை எப்போ கண்டுபிடிக்க முடியும்? நம்ம 2.5 hours எக்ஸாம் இல்லை 3 hours எக்ஸாம்னா அதுலேருந்து ஒரு 1/2 hour முன்னாடியே நம்ம எக்ஸாமை முடிச்சிடணும். முடிச்சுட்டு ஒரு 1/2 hour நம்ம ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம தப்பு பண்ணது எது, எந்தெந்த கொஸ்டினை பண்ணாமல் விட்டுருக்கோம், அதில் ஒரு 5 கொஸ்டினோ 10 கொஸ்டினோ நீங்கள் மார்க் பண்ணி பண்ணுறப்போ தான் நீங்கள் டாப்பராக வர முடியும். தப்பான கொஸ்டின்லாம் கரெக்ட் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான், சின்ன சின்ன விஷயங்களை கரெக்ட் பண்ணால் நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஓகே, ஒரு பேப்பர் பென்னோ இல்லை ஒரு நோட்டோ எடுத்துக்கோங்க. நம்ம அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மேத்தமெட்டிக்ஸ் படிக்கும்போது மட்டும் ஒரு 21 days நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது ஓகேவா அப்படின்றத நீங்களே அடாப்ட் ஆகிப்பீங்க. அது இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சு படிங்க, நைட்டு 3 மணிக்கு எழுந்துச்சு படிங்க அப்படின்னு சொல்லி 1000 பேர் சொல்லலாம். பட் சொல்கிறவங்க எல்லாரும் அதை பண்ணி பார்க்கும்போது அதோட வேல்யூ என்னன்னு புரியும். சரிங்களா? இப்போ நானுமே வந்து உங்களை 4 மணிக்கு எழுந்துச்சு படிங்க அப்படின்னு நான் சொல்கிறதோட விடலை. அதுதான் நான் மெயினாக சொல்ல வரேன். நான் 4 மணிக்கு நானும் எந்திரிக்கிறேன். உங்களுக்கு மெயினாக இப்போ 4 மணிக்கு நான் உங்களை எந்திரிச்சு படிக்க சொல்லலை, எந்திரிச்சு படிக்க வைக்கிறேன். நீங்கள் 4 மணிக்கு உங்களுக்கு எந்திரிக்கிறது கஷ்டமாக இருக்குன்னா இப்போ நம்ம மேக்ஸ் கிளாஸ் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போய்கிட்டு இருக்கு. 4 மணிக்கு எந்திரிச்சு நீங்கள் உட்காந்துருங்க. ஒரு 2 hours உங்களுக்கு போகிறதே தெரியாது. மேக்ஸை ஈஸியாக சொல்லி கொடுத்துருவேன். நீங்கள் பழக 4 o'clock அப்படிங்கிறது உங்களுக்கு அடாப்ட் ஆயிடுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த கன்சிஸ்டன்சியை கொண்டு வந்துட்டாலே நீங்கள் கிளியர்மா. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஒர்க் நோட்டு மெயினாக போட்டுக்கணும். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒர்க் அவுட் நோட் போடணும். மேத்தமெட்டிக்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட்டு தான் ஃபஸ்ட்டு. ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் புக்கா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கணுமா இல்லை அப்படின்னா எந்த புக்கில் இருந்து படிக்கணும், ஆர்எஸ் அகர்வாலா, இந்த மாதிரி நிறையா பேருக்கு நிறையா கன்ஃபியூஷன் இருக்குது. நான் இப்போது லாஸ்ட் ஒரு 10 yearsஸாக மேத்தமெட்டிக்ஸை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணதை வச்சு சொல்கிறேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேட்டர்னை பேஸ் பண்ணி படித்தாலே நம்ம ஃபுல் மார்க் போட்டலாம். இப்போ 25 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா மினிமம் அதில் ஒரு 25% ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்பரே மாறாமல் வந்துடுது. ரிமைனிங் இருக்கிற ஒரு 80%ல் ஆர்எஸ் அகர்வாலேருந்து 20% ஆஃப் கொஸ்டின் வந்துடுது.
தென் அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல் புக்கில் லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் வாழ்வியல் கணிதம் இருக்கும், அதுலேருந்து கொஞ்சம் கொஸ்டின் வருது. ஸோ இப்படி நீங்கள் நிறைய விஷயத்த தேடுறது தான் நான் 10 இயர்ஸாக சேகரித்து வச்சிருக்கேன். அந்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு கிளாஸாக கொடுக்குறேன். காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு நான் உங்களுக்கு ஒரு 150 கொஸ்டின் ஒரு டாப்பிக்னு பிளான் பண்ணியிருக்கேன். அப்போ ஆல்மோஸ்ட் 50 டாபிக் முடித்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு 7500 கொஸ்டின் கவர் ஆகுது. இப்போ நான் உங்கள்கிட்ட 7500 கொஸ்டின் மொத்தமாக கொடுத்து படிங்கன்னு சொன்னால் கூட பெருசாக தெரியும். இப்போ என் கூடவே ட்ராவல் பண்ணுறப்போ எவ்வளோ கொஸ்டின் முடிச்சிருக்கோன்னு தெரியாது. அட் தி டைம் நம்ம ஒரு டைம் வந்து பார்க்குறப்போ 2500 3000 கொஸ்டின் முடிச்சிருப்போம். முடிச்சு டெஸ்ட் எழுதுவோம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு கிளாஸ் ஒர்க் நோட், நான் சொன்ன லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஒன் கிளாஸ் ஒர்க் நோட் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அங்கே நம்மளுக்கு தெரியும் தெரியாது, அந்த டைம் சால்வ் பண்ணப்போ ஈஸியாக புரியும். அப்போ அந்த கீவேர்டெல்லாம் எழுதாம விட்டுருவோம், அதெல்லாம் சைடில் எழுதணும். கிளாஸில் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எங்கே படித்தாலும் சரி, இல்லை நோட்ஸ் எடுத்தாலும் சரி. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா நோட். மேக்ஸை பொறுத்தவரை அந்த ஃபார்முலா நோட்டை நீங்கள் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எக்ஸாமுக்குள்ளே போகும்போது ஃபியர் இல்லாமல் போகலாம். எக்ஸாம் ஹாலுக்குள்ளே காலையில் உட்காந்து அந்த ஃபார்முலா நோட்டை ஒரு டைம் பார்த்துட்டு போயிட்டோம்னா இன்றைக்கி மேக்ஸில் 25 out of 25 போடலாம் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டோட உள்ளே போயிட்டாலே நீங்கள் கிளியர். அது போகிறதுக்கு தான் அந்த ஃபார்முலா நோட்டு திரும்ப சொல்கிறேன், சரிங்களா? ஸோ அந்த ஃபார்முலா நோட்டை வச்சு கிளியர் பண்ணவங்க நிறைய பேருமா. இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் இயரில் கிளியர் பண்ணவங்கள எல்லாருமே சொன்ன விஷயம் அந்த ஃபார்முலா நோட் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு டே பை டே வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்ம லைவ்லையும் உங்களுக்கு இங்கேயும் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். நீங்கள் ஒரு டாபிக் முடிக்கிறீங்கன்னா கட் ஷார்ட் பண்ணி ஒரு பேஜில் அதை எழுதணும். இப்போ எக்ஸாம்பிள் நம்பர் சிஸ்டம் ஒரு டாபிக் எடுத்துக்கணும்னு வைங்க. அந்த டாப்பிக்கில் மொத்தம் 10 டைப் இருக்குது. சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர், இயல்களின் கூடுதல். அடுத்து சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் நேச்சுரல் நம்பர், இயல்எண் வர்க்கங்களின் கூடுதல், ரெண்டாவது டைப். மூணாவது டைப் சம் ஆஃப் தி கியூப் ஆஃப் நேச்சுரல் நம்பர், இயல்எண் கணங்களின் கூடுதல். தென் சம் ஆஃப் ஆட் நம்பர், சம் ஆஃப் ஈவன் நம்பர். இப்படி ஒரு 5 ஃபார்முலா. இதை முடிச்சதுக்கப்புறம் கம்பேரிசன் டைப், ரிவர்ஸ் டைப், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் டைப் அண்ட் டயக்ராம் டைப். இப்படி டைப்பாக பிரிக்கிறோம். இப்போ அந்த ஒரு பேஜ்லேயே 10 டைப்பை எழுதிட்டோன்னு வைங்களேன். இப்போ நான் இதை பார்க்கறதுக்கு எனக்கு 2 நிமிஷம் போதும். ஓகே, இந்த டாப்பிக்காக 10 டைப் இருக்குது. இப்போ நம்ம எக்ஸாம் கால்குள்ளே போகிறப்போ 10 டைப்புக்குள்ளே ஏதோ ஒன்று தான் கேட்க போகிறாங்க. நீங்கள் 10 டைப்பையும் உட்காந்து 50 பேஜ் பார்க்குறத விட அந்த நம்பர்லாம் மைண்டில் நிற்காது. இல்லை, இவ்வளோ டைப் இருக்குது, இதை பார்த்துட்டு அந்த டாபிக் ஓவர். ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸை கிரியேட் பண்ணும் உங்களோட ஃபார்முலா நோட்டு. அதனால் ஃபார்முலா நோட்டை கான்ஃபிடென்ட்டாக கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, சரிங்களா? மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா டெஸ்ட்டு. நீங்கள் படித்து முடிச்சுட்டு டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் கண்டிப்பாக. மேக்ஸை பொறுத்தவரை அந்த டெஸ்ட்டு நீங்கள் அகாடமி டெஸ்ட் பேட்ச் போட்டாலும் சரி, எங்கேனாலும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குமா, லாஸ்ட்டாக 2024 25 இல்லை 23 24 25 இதை நீங்கள் பிரிண்ட் போட்டு வச்சுக்கிட்டு 25 கொஸ்டினா கிளாஸ் ஃபுல்லாக எல்லா டாப்பிக்கும் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் 25க்கு நம்ம எவ்வளோ போடுறோம், 20+ ரெகுலராக போடுறோமா, எந்தெந்த டாப்பிக்கில் மிஸ்டேக் பண்ணுறோம், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் 25 போடலாம். இது மூணாவது. ஸோ இந்த 3 விஷயத்தையும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். அதுதான் நாலாவது. உங்கள் சக்ஸஸுக்கு மெயினான கீயே கன்சிஸ்டன்சி. நீங்கள் மற்ற சப்ஜெக்டை கூட நம்ம அப்பப்போ படிச்சுக்கலாம். ஆனால் மேத்தமெட்டிக்ஸை டச்சு விட்டுட்டு ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே மறந்த மாதிரி இருக்கும். அதுவே நீங்கள் கண்டினியூஸாக டெய்லி ஒருவேளை டைமே இல்லை, ஒரு 1/2 hour டைம் கிடைச்சா கூட அதை பார்த்துறேன் அப்படி பார்த்தீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃப்ளோவே வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஒரு கொஸ்டினை கொடுத்த உடனே ஒரு நிமிஷத்தில் சால்வ் பண்ணுறதுக்கும் நான் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்கிறது வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ ஒரு ஸ்டாஃப் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நான் டெய்லி மேக்ஸ் டச்சில் இருக்க போய் தான் நீங்கள் ஒரு டவுட் கேட்டால் கூட லைவில் உடனே ஆன்சர் பண்ணுறேன். அப்போ நான் மேக்ஸ் டெய்லி டச்சில் இருக்கேன். இப்போ நீங்கள் அந்த மாதிரி டச்சில் இருந்தீங்கன்னா மேக்ஸுக்குன்னு தனியாக நீங்கள் மெனக்கட வேணாம்பா. காலைல 4 மணி to 6 மணி மேக்ஸுக்கு ஒதுக்கிடுங்க, முடிச்சிருங்க. திரும்ப 6:30 7 மணிக்கு மேலே ஜிஎஸ் ஆரம்பிங்க. வீக்லி ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணுங்க, சரிங்களா? எக்ஸாக்டாக இதுதான் டேஸு, நம்ம 4 நாளைக்கு ஒரு டைம் ரிவிஷன் பண்ணுறேன், 5 நாளைக்கு ஒரு டைம் ரிவிஷன் பண்ணுறேன், இந்த மாதிரி ஷெடியூல் போட்டு பண்ணுறது கஷ்டம் சொல்லலாம், பட் கஷ்டம், சரிங்களா? ஆனால் நான் வந்து வீக்லி ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணிடுவேன், மந்த்லி 2 times ரிவிஷன் பண்ணிடுவேன். இப்படி ஒரு ஃபிக்ஸ் பண்ணுங்க. கரெக்டாக நீங்கள் டாபிக் இன்னைக்கு முடிக்கணும்னு நினைப்பீங்க, நாளைக்கு ஆகும். அந்த 7 நாளுக்குள்ளே பண்ணணுன்றது கஷ்டம். அப்போது ஒரு அப்ராக்சிமேட் ஷெடியூல், அதை எக்ஸிக்யூட் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, உங்களால் ஓட முடியலையா நடந்தாவது போங்க, நடக்க முடியலையா தவந்தாவது போங்க, பட் தவந்து போயாவது உங்களோட இலக்கு அடைஞ்சிருங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களால் என்ன முடியுதோ அதை கன்சிஸ்டண்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டே பை டே பண்ணுறப்போ கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் அடைய வேண்டிய இலக்கு அடைஞ்சிருவீங்க. நான் சொன்ன அந்த 3 ட்ரிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இப்போ எப்படி படிக்கலாம் அப்படின்னு இவ்வளோ நேரம் சொன்னீங்க. எங்கேருந்து படிக்கிறது அப்படின்றது ஒரு கேள்வி. இப்போ பள்ளி பாட புத்தகங்கள் படிக்கணுமா, இல்லை ஆர்எஸ் அகர்வால் புக்கை நிறைய பேர் ரெஃபர் பண்ணுறாங்க, இல்லை பிஒய்க்யூ இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ் இப்போ நீங்கள் நடத்துகிறீங்க அதை பார்த்து படிக்கலாமா, எந்த சோர்ஸில் நம்ம படிக்கலாம் அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ சோர்ஸ்னு சொன்னோம்னா சார், நம்ம ஆர்எஸ் அகர்வால் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா மெயினான சோர்ஸ், ரொம்ப நாளாக இருக்கிறதுனால நிறையா கொஸ்டின்ஸ் அங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நானுமே பார்க்குறப்போ ஒரு 20% கொஸ்டின் அங்கேருந்து வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு மெயின் ஸ்கூல் புக், அது இல்லாமல் இப்போது கவர்மெண்ட் மாறி இருக்கிறதுனால அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, போட்டித் தேர்வுக்கான பயிற்சியை நான் பள்ளியிலேருந்தே கொண்டு வரேன்னு சொல்லி ஒரு அஜெண்டாவில் கொடுத்துருந்தாங்க. அப்படின்றப்போ அப்போ நம்ம ஸ்கூல் புக்கு தான் மெயினாக வரப்போகுதுன்னு நமக்கு தெரியும். நமக்கு சோர்ஸில் ஸ்கூல் புக்கு, ஆர்எஸ் அகர்வால், இதை தாண்டி கரண்ட் பேட்டர்ன் ஸ்ட்ராட்டஜி இப்போ 2025 எப்படி கொஸ்டின் இருக்குது, பசங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னா கொஸ்டின் பேப்பர், இந்த 3ஐயும் நீங்கள் மிங்கிள் பண்ணி பார்க்கணும். இதை நீங்கள் ஒரு வருஷம் படிக்கிறவங்களுக்கு இந்த ஐடியா தெரிஞ்சிருக்கும். புதுசாக படிக்க ஆரம்பிக்கிறவங்க இது எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி படிக்க டைம் ஆகும்.
ஸோ இதுக்கு தான் யூடியூப் சேனல்ஸ் ஒவ்வொருத்தவங்க அவங்களோட ஐடியாவை சொல்லுவாங்க. ஸோ மெயினாக வந்து யூடியூப் சேனல்ஸில் கீழே கமெண்ட்ஸ் இருக்கும்ல, அந்த கமெண்ட் செக்ஷனில் பாருங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணவங்களும் இருப்பாங்க, படிச்சுக்கிட்டு இருக்கவங்க இருப்பாங்க. அப்போ நீங்கள் புதுசாக போய் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு ஒரு சில ஐடியாஸ் தெரியும். நான் என்ன தான் வீடியோஸ் பெருசாக போட்டாலும் கீழே வந்து பசங்க நான் படித்தேன், யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் பண்ணதை வச்சு பாஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ அவங்ககிட்ட விஷயம் இருக்குது. அதுதான் முக்கியம். ஏன்னா இப்போ யூடியூப் சேனல்ஸும் அதிகமாயிருச்சுல்ல. நானும் சரி ஏதாவது ஒன்று பார்த்து படிங்க அப்படின்னு சொல்கிறது நான் தேவையில்லை. நீங்கள் யூடியூப்பில் பார்த்தாலே 1000 வீடியோ வரும். பட் அதில் எது நம்பிக்கையான வீடியோ, எதுக்கு கீழே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா இன்னும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நாட்டு நடப்பு அப்படின்னு ஒரு சில சேனல்ஸ் எல்லாம் வருது. அதெல்லாம் ஜென்ரல் சேனல். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோஸ் போடுறாங்க. அது மாதிரி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக காமெடி வீடியோஸ்லாம் போடுறாரு, அதுக்குள்ளே வந்து மேக்ஸ் நடத்துறாரு. ஸோ அதெல்லாம் பார்க்குறேன். அப்படின்றப்போ அதில் இருக்க நீங்கள் மேத்தமெட்டிக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா அது நம்ம டைம் பாஸ், நமக்கு அது தேவையில்லை. நம்ம படிக்கிறது லைஃபுக்காக. அப்போது எக்ஸாக்டாக இவங்களை ஃபாலோ பண்ணால் போதும்னு சொல்லி ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் ஆனவங்க சொல்லுவாங்கல்ல, அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் யாரை வேணால் ஃபாலோ பண்ணலாம், தப்பு இல்லை. ஏன்னா கொடுக்குறவங்ககிட்ட இதை மட்டும் நீங்கள் பாருங்கள். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இருக்கா, இல்லை ஸ்கூல் புக் சோர்ஸை கொண்டு வர்றாங்களா, தென் அது இல்லாமல் ஆர்எஸ் அகர்வாலையும் உள்ளே கொண்டு வராங்களா, இது மூணையும் கொண்டு வந்து ஒரு எஜுகேட்டர் உங்களுக்கு கொடுத்தாருன்னா அதோட பெஸ்ட் சோர்ஸ் எதுவுமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் இப்போ காலைல 4 மணிக்கு அதுதான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகே. இப்போ நிறைய வெற்றி பெற்றவர்கள்கிட்ட நீங்கள் மேக்ஸ் ஒன் டே ஸ்டடி பிளான் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்போம். அதில் எல்லாருமே மேக்ஸை வந்து மதியம் சாப்பிட்ட அப்புறம் தூக்கம் வர மாதிரி இருக்கும், அந்த டைமில் தான் நான் மேக்ஸ் வந்து எடுத்து போட்டு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து அச்சீவ் பண்ணவங்களா எங்கெங்க எனக்கு ஜிஎஸ் தமிழ் படிக்கவே நேரம் இருக்குது, மேக்ஸை அப்பப்போ பார்க்கறது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மேக்ஸை நம்ம வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் அட்லீஸ்ட் ஆச்சு ஒதுக்கணும்? இப்போ ஏன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரியான சூழ்நிலை இருக்காது. ஒரு ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருப்பாங்க, அவங்க மேக்ஸ் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர்லாம் நான் இன்ஜினியரிங் படித்தேன், பிஎஸ்சி மேக்ஸ் படித்தேன், அதனால் மேக்ஸுக்கு நான் அந்தளவுக்கு நேரம் ஒதுக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களையும் நான் வந்து பார்த்துருக்கேன். அப்போ ஒன் டே ஸ்டடி பிளானில் எந்த அவரை நம்ம வந்து மேக்ஸுக்காக ஒதுக்குனா நல்லாயிருக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். இது வந்து 2 கேட்டகரியாக பிரிக்கலாம் சார். நான் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கேன், நல்லா முடிச்சிட்டேன், ரிவிஷன் மட்டும் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி தூங்குற டைம் எடுத்து படிச்சுக்கலாம். தூக்கம் வரும்போது எடுத்து படிக்கலாம், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 1 hour பார்க்கலாம். ஆனால் எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் இப்போ தான் படிக்க போகிறேன், எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் புரியாது அப்படின்றவங்க ஃப்ரெஷ்ஷாக காலையில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத டைமில் அதை எடுத்தீங்கன்னா ஈஸி. இப்போ 4 மணிக்கு நான் எய்ம் பண்ணியிருக்கதே அவங்களுக்காக தான். ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்கிறோம், அப்போ அவங்களுக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ அப்போ டேரெக்டாக நம்ம மேக்ஸ் எடுத்து பார்க்கும்போது 4 to 6 மணி எனக்கு தெரிஞ்சு படிக்கிறவங்கள தவிர யாரும் எந்திரிக்க மாட்டாங்க மொதல் ஒன்று. அப்போ எதுவும் தேவையில்லாத கால்ஸோ டிஸ்டர்பன்ஸோ எதுவுமே இருக்காது. ஸோ அப்போ ஃபஸ்ட் திங் நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் படித்தாலே மேக்ஸ் புரிய ஆரம்பிச்சிடும் ஒரு விஷயம். ரெண்டாவது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பிஎஸ்சியோ இல்லை இன்ஜினியரிங்கோ படித்தவங்க இருக்கலாம் சார், ஆனால் அவங்களுக்கும் இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி பேட்டர்ன் மேத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அதான் நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன். ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் நான் மேக்ஸே பார்க்கல, போனேன் 20 போட்டேன்னு சொல்லுவாங்க, 18 மார்க் எடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து 18 to 20 இப்போ நான் சொல்கிறேன் இல்லைங்களா, நீங்கள் அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 டாப்பிக்கை பார்த்துட்டு போனால் எடுத்துடலாம் சார் சிம்பிளாக. அதில் ஒரு ஃப்ளூக்கில் 4 கொஸ்டின் கிளிக் ஆனால் 20 வந்துடும். அந்த 20 to 25 எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த 22, 23 அந்த 2-3 கொஸ்டின் தான் அவங்க சக்ஸஸே தீர்மானிக்குது. இப்போயே நீங்கள் பாஸ் பண்ணவங்களை எடுத்து பாருங்கள், குறைஞ்சது 22, 23. இல்லை ஜிஎஸ்ல வந்து ஒரு சில டைம் லக்கில் ஒரு 5 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கிளிக் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல 18, 19 வந்து லாக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் எக்ஸாக்டாக நான் பாஸ் பண்ணணும், நான் எய்ம் பண்ணி நான் பாஸ் பண்ணணும், லக்கே வேணாம்னு நினச்சிங்கன்னா 25க்கு 23க்கு மேலே போடணும் சார். அப்படி போட்டிங்கன்னா கன்ஃபார்ம் கிளியர். ஓகே. இப்போ ரீசனிங் பற்றி சொல்லுங்கள். ரீசனிங்க்கு நம்ம எந்த மாதிரி படிக்கலாம், அதுக்கு என்ன சோர்ஸ் படிக்கலாம், அதை பற்றி சொல்லுங்கள். ரீசனிங்க்கு வந்து சார் ப்ராக்டிஸ் சார். இப்போது ஆப்டிடியூட்னா கூட வெரைட்டி ஆஃப் சம்ஸ் நிறையா இருக்கும். ரீசனிங்கை பொறுத்தவரை இப்போ கோடிங் டீகோடிங் எடுக்கணும்னு வைங்களேன், அதில் வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஏபிசிடிக்கு நம்பர்ஸ் படிக்கிறோம், அது நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஆப்டிடியூடை பொறுத்தவரை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை லிமிட் பண்ணிடலாம், டைப்பை பார்த்தா போதும். இப்போ நான் வந்து ஆப்டிடியூடில் 100 கொஸ்டின் சால்வ் பண்ணுறேன் அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. 10 டைப் ஆஃப் கொஸ்டினை 10 டைம் சால்வ் பண்ணுறேன், இதுதான் பெரிய விஷயம். ஏன்னா டைப் மொத்தம் 10 தான், நான் 10 டைப்பை பார்த்துட்டு போய் நான் ஃபுல் மார்க் போட்டுருவேன். அதே டாப்பிக்கில் 100 கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு போனாலும் அவங்களால 80 to 90% தான் போட முடியுது. அதே ஒரு டாப்பிக்கில் 1000 கொஸ்டினை சால்வ் பண்ணுறவங்க இருக்கான், ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் ஒரு டாபிக் எடுத்து எங்கெங்கெல்லாம் புக்கு கிடைக்க எல்லா புக்கையும் சால்வ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த டாப்பிக்கில் கேட்க போது 2 கொஸ்டின். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல ஆப்டிடியூடுக்கு நீங்கள் வந்து டைப் வைஸாக படிங்க. ரீசனிங்கை பொறுத்தவரை கான்செப்டை உள்வாங்கிக்கணும். ஏன்னா ரீசனிங் அப்படிங்கிற ஒரு மீனிங்கே பார்த்தீங்கன்னா லாஜிக்கலாக திங்க் பண்ண தெரியணும். அப்போ அந்த கொஸ்டினுக்கு ஒரு ரீசன் இருக்கும், அதனால தான் அதுக்கு பேர் ரீசனிங். அப்போ அந்த ரீசன்ஸ் என்னென்ன லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. இப்போ சீரீஸ்ன்னு இருக்குல்ல, 1, 2, 3 அடுத்து என்ன வரும்னா 4ன்னு சொல்கிறோம். இப்போ 4, 9 அதுக்கப்புறம் 16, நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா 25, 2 கியூப், 3 கியூப், 4 கியூப்னா அடுத்து 5 கியூப். அப்போது இதோட ரீசன் ஸ்கொயர், அடுத்து கியூப், ஸ்கொயர் பண்ணி 1 கழிக்கணும், கியூப் பண்ணி 1 கழிக்கணும், இல்லை ஸ்கொயருக்கும் கியூபுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். இப்படி ஏதோ ஒரு லாஜிக்கை வச்சு தான் நம்ம ஃப்ரேம் பண்ணிகிட்டே வர்றோம். அப்படின்றப்போ அந்த லாஜிக்கல் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. லாஜிக்கல் ரீசனிங்கில் லாஜிக்கல் லிஸ்ட் அவுட் பண்ணணும். ரீசனிங்கே நம்ம 2 கேட்டகரியாக பிரிக்கணும். இப்போ டோட்டல் மேக்ஸே பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிக்கிறோம் சார். ஒன்று ஆப்டிடியூட், இன்னொன்று ரீசனிங்.
இதில் அந்த ஆப்டிடியூடு பார்ட்டை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து என்னன்னா மென்டல் அபிலிட்டி, இன்னொன்று நியூமெரிக்கல் அபிலிட்டி. நியூமெரிக்கல் அபிலிட்டி அப்படிங்கிறது பியூர் ஃபார்முலா, அதாவது சிம்பிளிஃபிகேஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி ஃபார்முலா, அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, இந்த மாதிரி ஃபார்முலாவை அப்ளை பண்ணாதான் ஆன்சர் வரும். ஆனால் நம்ம போர்ஷனில் தெளிவாக என்ன சொல்லிட்டாங்க, மென்டல் அபிலிட்டி. நீங்கள் ஃபார்முலாலாம் போக வேணாம், மைண்டு கால்குலேஷன், லாபமா நஷ்டமா, கூட்டு வட்டியா தனி வட்டியா, இல்லை இத்தனை பேர் வேலை செஞ்சால் இத்தனை நாள் முடிப்பாங்களா, இது எல்லாமே நம்மளோட அப்ளிகேஷனில் டே டு டே லைஃப்பில் பார்க்கக்கூடியது. ஸ்கூல் புக்கில் தான் அதுக்கு பேர் லைஃப் மேத்தமெட்டிக்ஸ்னு வச்சிருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்த்தாலே ஆப்டிடியூட் ஓவர். ரீசனிங்கை நம்ம ரெண்டாக பிரிக்கணும். ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங், இன்னும் ஒன்று டயக்ராமெட்டிக்கல். ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா வெர்பல் நான் வெர்பல்னு சொல்லுவாங்க டெக்னிக்கலாக. இப்போ வெர்பல் அப்படின்னா வார்த்தைகள் வருமா, அதில் வந்து கோடிங் டிகோடிங் இந்த மாதிரி லெட்டர்ஸில் வந்திருக்கும். கோடிங் டிகோடிங்கோ டைரக்ஷனோ பிளட் ரிலேஷனோ இந்த மாதிரிலாம் எடுத்தீங்க அப்படின்னா பசில்ஸு இதெல்லாம் வந்து உங்களுக்கு வெர்பல். நான் வெர்பல்னா பியூர் டயக்ராம், வாட்டர் இமேஜ், மிரர் இமேஜ், எம்படட் இமேஜ், இன்கம்ப்ளீட்டட் இமேஜ், இந்த மாதிரி நிறைய இமேஜ் வரும். அதுக்கடுத்து டைஸில் இருக்க சம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதையும் கூட நம்ம உள்ள வச்சுக்கலாம். டைஸ் எல்லாம் நமக்கு நியூமெரிக்கல், ஆக்சுவலாக அது நம்ம டயக்ராம்லையும் சொல்ல முடியும். இப்போ சில பேர் டைஸ்லையும் வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க. ப்ராபபிலிட்டிக்குள்ள ஒரு டைஸ் வரும் நிகழ்தகவில், அந்த டைஸ் வேற. பியூர் டைஸ் ஒரு கொஸ்டின் இருக்கும், அந்த டைஸ் வேற. டைஸை கட் பண்ணால் என்ன ஷேப் வரும், இந்த டைஸ் வேற. 3 டைப் இருக்குது அதுக்குள்ளேயே. அப்போ கொஸ்டினை டயக்ராமை வச்சு அனலைஸ் பண்ணால் நான் வெர்பல் ரீசனிங், கொஸ்டினை நம்பரை வச்சு அனலைஸ் பண்ணால் நியூமெரிக்கல் ரீசனிங், அதுதான் லாஜிக்கல் ரீசனிங் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பிரித்து பார்க்கலாம். நான் உங்களுக்கு எல்லாமே வந்து இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். நான் உண்மையிலே இந்த 4 o'clock மேக்ஸில் 150 வீடியோ பிளான் பண்ணியிருக்கேன் சார். 150 வீடியோவும் 2 hours அப்படின்றப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 மணி நேரம் வீடியோ. நான் குறைஞ்சது 200 hours, ஏன்னா நான் வந்து சொல்லும்போது 200 சொல்லிட்டு அதோட கம்மியாகக்கூடாதுன்னா 300 சொல்லிட்டு 200 கொண்டு வரேன். ஏன்னா நம்ம டார்கெட் அப்படி தான். இன்னைக்கு ஒரு நாள் 10 பாடம் படிக்கணும் பிளான் பண்ணுவோம், ஆனால் முடிக்கும் போது 8 பாடம் முடிப்போம். அதனால தான் டார்கெட் டைமே பெருசாக வைப்பேன். 150 ஹவர்ஸ்ன்னு சொல்லி பிளான் பண்ணோம், ஆனால் அதை 100 வீடியோவில் முடிச்சிட்டோம். அப்படின்றப்போ அந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன டார்கெட்டோ அதை நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் பிளான் பண்ணுவோம். ஆனால் நம்ம அச்சீவ் பண்ணக்கூடிய ரேஞ்சுன்னு இருக்குல்ல, அதை முடிஞ்ச வரைக்கும் அச்சீவ் பண்ணிடணும். நான் உங்களுக்கு இந்த டைமில் 100% ஆப்டிடியூட் ரீசனிங்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி தரேன். வில்லேஜ் ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவாங்க. வரக்கூடிய வருடங்களில் உங்கள் சேனலில் இன்டர்வியூ கொடுக்குற எல்லாரும் கண்டிப்பாக மேத்தமெட்டிக்ஸ் நம்ம பேர் சொல்லுவாங்க. ஓகே. இப்போ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸில் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய பேர் வந்து நான் ஆப்டிடியூடே பார்க்க மாட்டேன், நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் அப்படி சொல்லுவாங்க. நான் பிஎஸ்சி மேக்ஸ் தான் படித்தேன், எனக்கு மேக்ஸ் நல்லாவே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எவ்வளோ மார்க் போட்டிங்கன்னு கேட்டால் 18, 19, 20 அந்த ரேஞ்சிலே சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் பிஎஸ்சி படிச்சுட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது சார் நீங்கள் சொல்கிறது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு என்னன்னா, நான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்ல மாட்டேன், என்னோட பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன். நான் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லலை, பட் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் பசங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எவ்வளோ தான் ஏர்ன் பண்ணுறோம், இன்ஸ்டியூட் ரன் பண்ணுறோன்றதை தாண்டி வில்லேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது பயன்பெறணும், அதுக்காக தான். ஏன்னா இப்போ இந்த வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம சேனல்லையும் போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் வந்து உங்களோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிராமப்புற மாணவர்களும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போதைக்கு நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கவங்க சேனல். ஸோ அதில் வந்து நிறைய கிராமப்புறத்தில் இருக்க மாணவர்கள் இதை பார்த்து இப்படி தான் எக்ஸாம் படிக்கணுமா, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டவங்களே இருக்காங்க. ஏன்னா நான் கமெண்ட்டில் பார்த்தேன் அவங்க இதில் நிறைய பேர் டிஎன்பிசி எக்ஸாம் படித்து பாஸ் பண்ணலாமா, வேலைக்கு போகலாமா அப்படின்றத அந்த இன்டர்வியூ பார்த்து தெரிஞ்சுக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுற விஷயத்தில் உங்களோட சர்வீஸ் ரொம்ப பெஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு சார். ஏன்னா நிறையா வில்லேஜில் பார்க்குறாங்க. இப்போ யூடியூப் எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபெமிலியர் ஆயிடுச்சுல்ல, மொபைல் வச்சு இதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறையா ஹவுஸ் ஒய்ஃப்லாம் பாருங்கள் 35-40 வயசுக்கு அப்புறம், மேரேஜுக்கு அப்புறம், சில பேர் தேவையில்லாத சம்பவங்கள் நடந்ததுக்கப்புறம், ஹஸ்பண்ட் எல்லாம் இறந்ததுக்கப்புறம் சில பேர் படிக்கிறாங்க விடோவா. ஸோ அவங்களுக்குலாம் நம்ம என்கரேஜ் பண்ணுறோம். அந்த வகையில் உங்கள் சேனலும் நல்லாவே கொண்டு போய் சேர்க்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க பயன்பெறணுன்றதுனால தான் காலைல 4 மணி கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணதுமே. ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் எஜுகேஷன் அப்படிங்கிறதுக்கு பயம் இருக்காது. நிறையா சோர்ஸ் இருந்தாலும் நம்ம இதுதான் படிக்கணுன்ற லிமிடேஷன் வேணும்ல. இப்போ இதையே சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நேற்று தான் படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே யூடியூப் வீடியோ ஓப்பன் பண்ணி படிக்க போடுறேன் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. இது வந்து மற்றவங்களுக்கு கைட் பண்ண முடியாது, அவங்களால பார்க்குறவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்காது. அவங்களே பாதியில் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா இதுவும் ஸ்டாப் ஆயிரும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பசங்க சஃபர் ஆகிறாங்க. அதனால் உங்களை மாதிரி சேனல் வந்து அதை கொண்டு போய் சேர்க்கும்போது இது பெஸ்ட்டு அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், அதே டைமில் அட் தி எண்ட் அவங்களுக்கு ரிசல்ட்டாகவும் மாறும். ஓகே. இப்போ டெஸ்ட் பேட்ச் போடணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இப்போ டெஸ்ட் போடுறப்ப நம்ம எப்படி எவ்வளோ ஹவர்ஸ்க்குள்ளே போடணும் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ மேக்ஸ் தான் நம்மளுக்கு எக்ஸாக்டாக இதுதான் ஆன்சர்னு கண்டுபிடிக்க முடியும். ஆனால் நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆஸ்பிரண்ட்டாக இருந்து தோற்றவங்க மேக்ஸ் போட டைமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மேக்ஸ் எனக்கு டைம் பத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போதே எவ்வளோ ஹவர்ஸ்க்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணணும்? அரை மணி நேரமா, 45 நிமிஷமா, இல்லை ஒரு கேள்விக்கு 1 நிமிடமா, அந்த மாதிரி சொல்லுங்கள். இது வந்து சார் இப்போ நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கொஸ்டினையும் டைம் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன், அதுக்கே ஒரு சர்டைன் டைம் நம்ம ஒதுக்கணும். சரிங்களா? அது சில பேர் சொல்கிறாங்க அப்படி, ஆனால் அது ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா யூஸ் இல்லை. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லைங்களா, பிகினர்ஸ் படிக்கிறீங்களா, 25 கொஸ்டின் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு 45 மினிட்ஸ் செட் பண்ணுங்கள் டைம். எவ்வளோ கொஸ்டின் பண்ணுறோன்னு பாருங்கள். இந்த 45 மினிட்ஸ்க்குள்ளே சால்வ் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 30 கொஸ்டின் சால்வ் பண்ணணும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த கொஸ்டினோட லெவல் தெரிஞ்சிடும்.
அதுக்கப்புறம் 45 நிமிஷத்தை எடுத்துட்டு நீங்களே டைம் செட் பண்ணணும் 40 நிமிஷம். இப்போ இந்த டைம் செட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு வேதிக் மேக்ஸ் அப்படின்ற ஒன்று யூஸ் ஆகுது சார். ஏன்னா ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணி முடிக்கிறப்போ பெருக்கல், வகுத்தல், கூட்டல், கழித்தல் இதில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அதிகமாக. எல்லா கொஸ்டின்லையும் பாருங்க, கொஸ்டினை ரீட் பண்ணிடுவோம், ஃபார்முலா எடுத்துருவோம். அந்த கால்குலேஷன் அதை ஸ்பீடப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்பீடப் ஆயிரும். அதுக்கு நான் சொல்கிற மெயினான விஷயம் கன்சிஸ்டன்சி சொன்னேன்ல, டெய்லி போடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிருதுன்னா 15 நிமிஷம் ரெடியூஸ் ஆகுது. இந்த 15 நிமிஷம் தான் உங்கள் லைஃபையே தீர்மானிக்க போகுதுன்னு தெரியல சில பேருக்கு. நான் நார்மலாக ஸ்டார்ட் பண்ணவங்க இப்போ நம்ம இதில் டெஸ்ட் பேட்ச் போட்டோம்னா டெஸ்ட் பேட்ச் கொஸ்டினை பார்த்தீங்கன்னா ½ an hourல சால்வ் பண்ணி முடிச்சிருப்பேன் லைவையே. சில பேர் கீழே கமெண்ட் பண்ணுவாங்க, சார் நீங்கள் ஸ்பீடாக சொல்கிறீங்க புரியல. அந்த கொஸ்டினில் நான் அவங்க சொன்னாலுமே அதை நான் வேகமாக சொல்லுறத தவிர மாற்ற மாட்டேன். என்ன ரீசன்னா, சால்வ் பண்ணும்போது நம்ம எவ்வளோ ஸ்லோவாக வேணால் பண்ணலாம், நோட்ஸ் எடுக்கும்போது எவ்வளோ ஸ்லோவாக வேணால் எடுக்கலாம். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸ்பீடப் பண்ணிடணும். அந்த ஸ்பீடப்பை டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் நார்மலாக டெஸ்ட் பேட்ச் போட்டு கொண்டு போகிறீங்கன்னு வைங்களேன், 40 நிமிஷம் 45 நிமிஷம் செட் பண்ணி எழுதலாம் நார்மலாக. லாஸ்ட்டாக நீங்கள் எழுதுவீங்கல்ல மார்க் டெஸ்ட், ஒரு 5 டெஸ்ட்டு, அப்போது அரை மணி நேரத்தை தாண்டக்கூடாது மேக்ஸ். அப்போ அது அரை மணி நேரத்தை தாண்டக்கூடாதுன்னா அதுலேயும் சில பேர் நான் சொன்ன விஷயத்த சில பேர் ஏற்றுக்கொள்ளலை. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேக்ஸ் எடுங்கன்னு சொன்னேன். அது மேக்ஸ் மேலே உள்ள பயத்தினாலே என்னன்னு தெரியல, சில பேர் எடுக்கிறது இல்லை. இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபார்முலா ஷீட் எடுத்து ஃபார்முலா ஷீட்டில் நீங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணி காலையில் உட்காந்து 6 to 7 இல்லை ஹாலுக்கு போயிட்டு வெளியே உட்காந்துருக்கிறப்ப 7 to 8 ஃபார்முலா நோட் எடுத்து ஃபுல்லாக ரீட் பண்ணி உங்கள் மைண்டில் ஸ்கொயரு, கியூபு, டேபிள் இந்த மாதிரி முக்கியமான கால்குலேட்டிவ் மெத்தட்ஸ் எல்லாம் மைண்டில் இருக்கும் ஃபார்முலாலாம். அந்த ஃப்ளோவில் அப்படியே எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனவொடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மேக்ஸை போட்டு பாருங்களேன். கன்ஃபார்மாக சொல்கிறேன், 25 கொஸ்டின் நீங்கள் போட்டுருவீங்க. அட்லீஸ்ட் 25 கொஸ்டினை ஒரு 40 நிமிஷத்துக்குள்ளேயாவது போட்டுருவீங்க ஃபஸ்ட் டைம் எழுதுறவங்க. இதுவே மேக்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்க கன்ஃபார்மாக 30 நிமிஷம். ஏன்னா நான் பண்ணியிருக்கேன், பண்ணதை வச்சு சொல்கிறேன். நம்ம என்ன பிரச்சனைனா, நம்ம வந்து உள்ளே போய் ஜிகே எழுத ஆரம்பிச்சிடுறோம். பாதியில் திடீர்னு 10 கொஸ்டின் மேக்ஸ் வருதா, அப்போ உட்காந்து யோசிக்கிறோம். இப்போ மைண்டு மேக்ஸுக்கு மாறுது, திரும்ப வந்து ஜிகேக்கு மாறும். திரும்ப 10 கொஸ்டின் மேக்ஸ் வருமா, அப்போ திரும்ப கால்குலேஷனுக்கு வருது, சைடில் எழுதுகிறோம், பெருக்கிறோம். அப்படின்றப்ப நீங்கள் ஒரு 40 நிமிஷம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தால் கன்ஃபார்மாக காலையில் நான் சொன்ன மாதிரி ஃபார்முலா நோட்டை படிச்சுட்டு உள்ளே போன உடனே மேத்தமெட்டிக்ஸ் எடுத்தீங்கன்னு வைங்களேன், அரை மணி நேரத்தில் மேக்ஸை முடிச்சிருவீங்க. அடுத்த 1 ஹவர்லேருந்து 1.25 மணி நேரத்தில் ஜிஎஸ்ஸை முடிச்சிருவீங்க. கரெக்டாக 1.5 மணி நேரத்துக்குள்ளே, அதாவது 1.25 மணி நேரத்தில் எக்ஸாமை முடிச்சிருவீங்க. நான் அடுத்து அதை தான் கேள்வியாக கேட்கலான்னு வந்தேன். மேக்ஸ் இப்போ நான் வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழ் ஃபஸ்ட்டு நான் எழுதிடுவேன், தமிழ் எழுதிட்ட அப்புறம் மேக்ஸ் பார்ப்பேன், மேக்ஸு பார்ப்பேன், அதுக்கப்புறமா ஜிஎஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஒரு சில தமிழ் ஜிஎஸ் போயிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நான் மேக்ஸை வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ லாஸ்ட்டாக மேக்ஸ் வச்சுக்கிறேன்னு சொல்கிறவங்கள நிறைய பேர் ஒரு 5 சம் என்னால் போட முடியல, டைம் பத்தலை அப்படின்னு சொல்கிறவங்களையும் நான் வந்து பார்த்துக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி முதல்லையே மேக்ஸ் எடுத்துட்டா நிறைய நேரம் விரைய ஆகிடுமோ அப்படின்ற பயமும் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து இருக்குது. இப்போ இதில் இப்போ ஒரு சம் நம்ம போட்டு பார்க்குறோம், நம்ம கரெக்டாக அந்த ஸ்டெப்ஸ்லாம் போடுறோம், ஆனால் ஆன்சர் வரல அப்படின்றதுல நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அது எப்படி எனக்கு ஆன்சர் வராமல் போயிடும் அப்படின்னு ஒரு ஈகோ கிளாஷ் ஆகி அதுலேயே நிறைய நேரத்தை செலவு பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஒரு சம் போடுறோம், அதில் வந்து ஆன்சர் வரல அப்படின்னா அடுத்து மூவ் ஆன் ஆகிடணும் இல்லையா, மூவ் ஆன் ஆகிட்டு லாஸ்ட்டாக கூட பார்த்துக்கலாம். அந்த மைண்ட் செட் எப்படி கொண்டு வருது சார்? அதாவது சார், இப்போ 25 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு வைங்களேன், கொஸ்டின்லேயே 1 or 2 கொஸ்டின் மிஸ்டேக் இருக்கலாம். அந்த மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிடணும் முதல்லையே. ஏன்னா கொஸ்டின் எடுக்கிறவங்க கரெக்டாக தான் எடுத்திருப்பாங்க. அது பிரிண்டிங் மிஸ்டேக்கோ இல்லை நமக்கு வரும்போது ஏதோ கொஸ்டினில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டில் மிஸ்டேக் ஆயிருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மிஸ்டேக்கை எக்ஸாம் ஹாலுக்குள்ள வந்து நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது உங்கள் பதட்டமான மைண்ட் செட்டில். அப்போது நீங்கள் ஒரு கொஸ்டின் எடுத்தீங்க அப்படின்னா 1 நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம், அதாவது நான் டைம் பார்க்க சொல்லலை, ஒரு டைம் சால்வ் பண்ணுறீங்களா, ஆன்சர் வரல, திரும்ப ஒரு டைம் யோசிச்சு பாருங்கள். இது வரலன்னு தெரிஞ்சால் அடுத்த கொஸ்டின் போயிடணும். அதுக்கான டைம் அவ்வளோதான். ஒரு கொஸ்டினுக்கான டைம் இவ்வளோ கொடுத்தா தான் நம்ம அந்த டைமுக்குள்ளே அந்த மார்க் மட்டும்தான் மிஸ் ஆகும். இதுவே நீங்கள் அடுத்த கொஸ்டினுக்கான டைமையும் சேர்த்து எடுத்துக்கிடும்போது என்ன ஆகும்னா அடுத்த மார்க்கும் சேர்த்து மிஸ் ஆகுது. அப்போ நான் என்ன சொல்கிறேன், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டெஸ்ட் பேட்ச் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா எங்கனாலும் சரி, எழுதும்போது மேத்தமெட்டிக்ஸை ஃபஸ்ட்டு பண்ணி அதுக்கப்புறம் ஜிகே பண்ணி பாருங்கள். ஆனால் இதை பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி ஸ்கொயரு, கியூபு, டேபிள், வாய்ப்பாடு, ஃபார்முலாவை படிக்காமல் பண்ணிடக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே பயந்துருவீங்க, மேக்ஸை பார்த்தா கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி. அந்த கஷ்டம் ஏன் வருது, நம்ம உள்ளே போகும்போது ஃபார்முலா தெரியுமா, அதை கடைசி வச்சுக்கலாம்னு ஒதுக்குவோம். நீங்கள் ஃபார்முலா நோட்டு மெயின்டைன் பண்ணி கரெக்டாக ஃபார்முலா படிச்சுட்டு போய் டெஸ்ட் போட்டு பாருங்களேன். அந்த டெஸ்ட் ஒரு 5-6 டெஸ்ட் மார்க் டெஸ்ட் போட்டுட்டு அந்த ஃப்ளோலையே போய் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள், எக்ஸாம் ஈஸியாக இருக்கும். நான் சொன்னதை மார்க் டெஸ்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் எடுத்தோடனே நான் டேரெக்டாக எக்ஸாமில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னா அது உங்கள் தப்பு. மார்க் டெஸ்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி ஓகே நமக்கு சூட் ஆயிருச்சு அப்படின்னா கொண்டு போங்க. அதே மாதிரி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸில் டைம் சேவ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஜிகேல யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஃபுல் கொஸ்டினையுமே நீங்கள் ஒரு 3 சைக்கிள் பார்க்கணும். நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் இது எல்லா லைவ்லையுமே. இப்போது 200 கொஸ்டின் இருக்குது, நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 2.25 மணி நேரத்துக்குள்ளே முடிக்கணும் டெஸ்ட்டை, எக்ஸாமை. அப்போ அதுக்கு என்ன மாதிரி பண்ணலாம், இப்போ அரை மணி நேரத்தில் நான் மேக்ஸை முடிச்சிட்டேன்னா மிச்சம் 1.5 மணி நேரம் போதும், சாலிடாக முடிச்சிடலாம் மிச்சத்தை ஜிகே ஃபுல்லாக. எல்லாரும் ஏன் முன்னாடி தமிழ் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ஈஸியாக இருக்கும், ஸ்கூல் புக்கை தாண்டி கேட்க மாட்டாங்க. அதனால் நான் தமிழ் எடுத்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைப்பாங்க. என்ன தான் நீங்கள் கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணாலும் அந்த டைமிங்னு வர்றப்போ கடைசி 25 கொஸ்டின் மேக்ஸ் வருது, அதில் 10 பண்ணிவிட்டு பாதி பண்ண முடியாது. அந்த டைமிங்கை பார்த்து பதட்டத்திலேயே தெரிஞ்ச கொஸ்டினை விட்டுருவோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும்.
அப்போ நீங்கள் ஸ்டார்டிங் என்ன பண்ணுறீங்க, மேக்ஸ் எடுங்க. நான் என்ன சொல்கிறேன், 25 கொஸ்டின் முடிச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி வீம்பில் இருக்கக்கூடாது. நான் 25ல் 20 கொஸ்டின் எனக்கு வேகமாக தெரிஞ்சிருச்சு, சால்வ் பண்ணிட்டேன். 5 கொஸ்டின் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது, விட்டுருங்க. 20 முடிச்சிட்டிங்களா, அடுத்து பின்னாடி ஜிஎஸ் முடிங்க. எனக்கு டார்கெட் 2 மணி நேரம், விறுவிறுன்னு எக்ஸாம் முடிங்க. 2 மணி நேரத்தில் முடிச்சிட்டோமா, திரும்ப அடுத்த சைக்கிள் வாங்க. அந்த சைக்கிளில் 5 கொஸ்டினில் 2 கொஸ்டினுக்கு உங்களுக்கே கிளிக் ஆயிரும், 22 ஆகும். ஜிஎஸ் ஃபுல்லாக பாருங்க, அதில் ஒரு 6-7 கொஸ்டின் நீங்கள் மிஸ் பண்ணதில் டிக் பண்ணுவீங்க. 3வது சைக்கிள் வாங்க. அப்போ நீங்கள் டைமிங் பாருங்க, ஒரு 1/4 மணி நேரம் தான் இருக்குது, நம்ம பண்ண வேண்டிய கொஸ்டின் 20 கொஸ்டின் இருக்குது, ஒரு 3 கொஸ்டின் மேக்ஸ் இருக்கா, அப்போ நீங்கள் சூஸ் பண்ணுங்க. ஆப்ஷன்லேருந்து போகலாமா, இல்லை அப்படின்னா நமக்கு மல்டிப்ளை பண்ணால் லாஸ்ட் நம்பர் என்ன வருது, யூனிட் டிஜிட். இந்த மாதிரி ஒரு சில ட்ரிக்கெல்லாம் நான் கிளாஸில் சொல்லியிருப்பேன். யூனிட் டிஜிட் மெத்தட், ஃப்ரம் ஆப்ஷன் மெத்தட், சம் ஆஃப் டிஜிட் மெத்தட், எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா என்ன வருது, இல்லை கொஸ்டினில் இருக்க ஏதோ நம்பரில் ஆன்சர் டிவைட் ஆகுதான்னு பார்க்குற மெத்தட், இப்படி நிறைய மெத்தட் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று செட் ஆகுதான்னு பார்த்து 3க்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 2 கிளிக் ஆயிரும். இப்படி பண்ணீங்கன்னா 22 கான்ஃபிடென்ட்டாக பண்ணலாம். ஒரு 3ல் 2 கிளிக் ஆனால் கூட 25க்கு 24. நீங்கள் எடுத்த உடனே நான் 25 முடிப்பேன்னு சொன்னால் அந்த 5 கொஸ்டினுக்காக நீங்கள் தனியாக ஒரு 15 நிமிஷம் செலவு பண்ணுறீங்க. நான் அந்த 15 நிமிஷம் தான் வேணான்னு சொல்கிறேன். 45 நிமிஷத்தில் 15 நிமிஷம் போட்டுமே, 5 கொஸ்டினை விட்டுருங்க, லாஸ்ட்டாக வாங்க. அதில் 5ல் நீங்கள் எப்படியாவது 4 கிளிக் பண்ணிடலாம். மெயின் நிதானம் தான். ஏன்னா நம்ம இந்த எக்ஸாமுக்காக எத்தனை வருஷம் படித்தோம், எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறத யாருமே பார்க்க போகிறதில்ல. நீங்கள் அட் தி எண்ட் பாஸ் பண்ணிட்டீங்களா, உங்கள் ரிசல்ட் பேசும். ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் நீங்களே பேச முடியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் பேசுகிறது யாரும் கேட்க போகிறது இல்லைல்ல. அதனால முடிஞ்ச வர ரிசல்ட் ஓரியன்டாக ட்ராவல் பண்ணுங்க. தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷனை அவாய்ட் பண்ணுங்க. நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிற சின்ன அட்வைஸ், கன்சிஸ்டன்சி இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கீ. அட் தி சேம் டைம் டிஸ்ட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை ரொம்ப பெரிய உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய விஷயமே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் தான். இப்போ இருக்கக்கூடிய தோல்விக்கு காரணம்னா இந்த நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் சேனலில் ரீல்ஸ் பார்க்குறது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு கரெக்டான ஃபோக்கஸில் நமக்கு தேவையான விஷயங்களை பண்ணிங்கன்னா கிடைக்கிற டைம் அதிகம். நீங்கள் இந்த மாதிரி தேவையில்லாத செலவு பண்ணும்போது தான் எனக்கு படிக்கவே டைம் இல்லை, நீங்கள் ஒர்க்கு போயிட்டே படித்தா கூட கிளியர் பண்ணிடலாமா. ஏன்னா 8 மணி நேரம் நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, மிச்சம் 16 மணி நேரம் இருக்குது. ஒரு நாளை நீங்கள் 3ஆவே பிரிச்சுக்கோங்க. 8 மணி நேரம் தூங்குங்க, 8 மணி நேரம் வேலை பாருங்கள். அதில் நீங்கள் சாப்பிட, வாக் பண்ண, செய்யணும் ஒரு 2 மணி நேரம் போனாலும் 6 மணி நேரம் படிங்களேன். ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் படிக்க ஆரம்பிக்கும் போது ஒர்க் போயிட்டே தான் படித்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வேலைக்கு போனது 8 மணி நேரம், நான் தூங்குனது 6 மணி நேரம், மொத்தம் ரெண்டையும் கூட்டி பார்த்தீங்கன்னா 14 மணி நேரம், மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் படித்தேன். இப்போ இதில் எனக்கு ஃபுல் டைம் ஒர்க் எதுன்னு கேட்டிங்கன்னா படிக்கிறது தான். ஏன்னா படித்தது 10 மணி நேரம், வேலை பார்த்தது 8 மணி நேரம், தூங்குனது 6 மணி நேரம், மெஜாரிட்டி எது கொடுத்தேன் படிக்கிறதுக்கு. அப்போ என் ஃபுல் டைம் ஒர்க் படிக்கிறதா மாறிடுச்சு. சில பேர் சொல்லுவாங்க நான் ஃபுல் டைமாக ஒர்க் போகிறேன், பார்ட் டைமாக தான் படிக்கிறேன். அது பார்ட் டைமாக ஃபுல் டைமாக முடிவு பண்ண வேண்டியது உங்கள் ஒர்க்கு கிடையாது, நீங்கள் தான். நான் 10 மணி நேரம் படித்தா இதுதான் எனக்கு ஃபுல் டைமு, 8 மணி நேரம் ஒர்க்குனா அதான் நமக்கு பார்ட் டைம். இப்போது அந்த மாதிரி பாருங்கள். அது மாதிரி சின்ன சின்ன டெம்பரரி ஜாப்பில் இருக்கவங்கலாம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அமௌண்ட் சேவ் பண்ணிவிட்டு எக்ஸாம் கிட்ட வரவும் ஒரு 2 to 3 மந்த்து குறைஞ்சபட்சம் ஒரு 50 நாள் லீவு போட்டு உங்களுக்கு ஃபுல் டைம் ஷெடியூலே படிக்கிறது, புக்கை தாண்டி எதையும் யோசிக்காமல் மொபைல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு ஒரு டைம் வீட்டில் பேசினா போதும், மற்ற டைம் தேவையில்லாம மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்து எழுதி படிச்சிங்கன்னா வரக்கூடிய வருடங்களில் கண்டிப்பாக நீங்கள் அரசு அதிகாரி. ஓகே, இப்போ பிஒய்க்கு சொன்னீங்களா சார்? இப்போ பிஒய்க்கு பார்க்கும்போது என்ன கேள்வி அதை மட்டும் பார்த்தா போதுமா, கேள்வி அந்த மாதிரி இல்லை கேள்வி அதுக்கே இந்த 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஆஸ்பெக்ட்லேயும் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குமா? அது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சப்ஜெக்ட் படிக்கிறதுல 80% ஆஃப் ஒர்க் முடிஞ்சிருச்சு. நீங்கள் 4 ஆப்ஷனை பார்த்துட்டீங்கன்னு வைங்களேன். ஏன்னா நான் சொன்ன டேரக்ட் கொஸ்டினே 20% வருது சார். எந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தாலும் சரி, டேரெக்டாக அந்த கொஸ்டின் ஆப்ஷனோடையே ஒரு 20% ஆஃப் கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது இப்போவுமே கரண்ட்டில். நீங்கள் எழுதுறது குரூப் 4 இருக்கலாம், அது போன குரூப் 1ல் கேட்டிருப்பாங்க, இல்லை ஏஇ எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி எதுலேயே ஒன்றில் கேட்டது நமக்கு ரிப்பீட் ஆகுது. இப்போ நீங்கள் 4 ஆப்ஷன் எடுத்து படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 50% ஆஃப் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. நானுமே எக்ஸாம் கிட்ட வரும்போது லாஸ்ட் 1 மந்த் நான் பசங்கிட்ட சொல்கிறது, புக்ஸ் எடுக்காதீங்க, நீங்கள் படித்தது ரிவிஷன் பண்ணதெல்லாம் போதும். ஒரு மாதம் பிஒய்க்கு காலையில் 1 ஹவர்லேருந்து 2 ஹவர் மேத்தமெட்டிக்ஸ், அடுத்து ஒரு 2 ஹவர்ஸ் தமிழ், அதுக்கப்புறம் பிஒய்க்கு ஒரு நாளைக்கு 2 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போடுங்க. ஒரு கொஸ்டினில் 200 இருக்குது, 2 கொஸ்டின் எடுத்தீங்கன்னா 400 கொஸ்டின். லாஸ்ட் ஒரு மாதம் அட்லீஸ்ட் 15 நாள் ஒரு நாளைக்கு 400 கொஸ்டின் போட்டு பார்த்தீங்கன்னா இதுவே உங்கள் மைண்ட் செட்டை மாற்றிடும். கொஸ்டின் லெவல் இதுதான், நம்ம இப்படி தான் பண்ணுவோம், இந்த கொஸ்டினை இவ்வளோ நேரத்தில் முடிக்கணும், எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ 200 கொஸ்டின் எடுக்கிறோம், காலைல சாப்பிட்டு ஒரு 9 மணிக்கு உட்காரீங்கன்னு வைங்க, உங்களுக்கான டைம் 11 மணி, 2 மணி நேரத்தில் அந்த கொஸ்டினை முடிக்கணும். முடிச்சுட்டு அதுக்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டாக பண்ணோம், என்ன தப்பாக பண்ணோம், எந்தெந்த டாப்பிக்கில் தப்பு பண்ணோம், அந்த டாபிக் எடுத்து படிச்சிடணும். இப்படி நீங்கள் ஒரு 15 நாள் ப்ராக்டிஸ் பண்ணாலே ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். சில பேர் குரூப் 4ல் இருப்பாங்க, அடுத்து குரூப் 2 குரூப் 1 கிளியர் பண்ணுவாங்க. அவங்க பண்ணுற வேலை இதுதான். ஏன்னா ஆல்ரெடி குரூப் 4 நல்லா படிச்சிருப்பாங்க, எல்லாமே டாபிக் தெரியும். லாஸ்ட் ஒரு மாதம் லீவ் போடுவாங்க. என்ன பண்ணுவாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுப்பாங்க, நம்ம படித்த ஐடியா வச்சு எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. 200 கொஸ்டினுக்கு 160, 40 கொஸ்டின் எங்கே தப்பு பண்ணோம், அந்த 40 கொஸ்டினுமே 40 டாபிக் தானே, அந்த 40 டாபிக் எடுத்து நோட்ஸை ரீட் அப், அவ்வளோதான் அடுத்த டெஸ்ட். இப்படி நீங்கள் பண்ணும்போது எல்லா டாப்பிக்கையும் படிச்சிருவீங்க. அதை நீங்கள் தப்பு பண்ணி படிக்கிறப்ப மறக்காது. இதுதான் வந்து இப்போ குரூப் 4லேருந்து எடுத்து குரூப் 2 போகிறவங்க, குரூப் 2லேருந்து எடுத்து குரூப் 1 போகிறவங்க, அவங்களாம் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி இதுதான். நான் பேசின வரைக்கும் சொல்கிறேன். இவ்வளோ நேரம் நேர்காணல் கொடுத்ததுக்கு நன்றி. ஃபைனலாக ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு நீங்கள் சொல்லக்கூடிய செய்தியை சொல்லுங்கள் சார். ஸோ டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டை பொறுத்தவரை
நான் நிறையா வீடியோஸில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இப்போதைக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம், இப்போ அந்த வீடியோ எடுக்கிறது நம்ம 2026 ஜூனில் எடுக்க போகிறோம். ஜூன் வரப்போகுது, மேல எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதம் நீங்கள் படிச்சிங்களா படிக்கலையா அப்படின்றதெல்லாம் செகண்டரி. சில பேர் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் முடியுமா, இதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிடுங்க. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணால் இந்த வருஷம் கடைசியில் நீங்கள் அரசு அதிகாரி. மைண்டில் அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். டிஸ்ட்ராக்ஷனாக ஓரம் கட்டிட்டு ப்ராப்பராக கன்சிஸ்டண்டாக காலையில் 4 மணிக்கு எந்திரிங்க. நான் எந்திரிங்கன்னு சொல்லலை, எந்திரிக்கிறோம், நானும் எந்திரிக்கிறேன். காலைல நம்ம கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் தரமாக உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஒன்லி ஸ்டடீஸ் மட்டும்தான் போகும். ஸோ அதில் உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் கேட்டிங்கன்னா அதையும் கிளியர் பண்ண போகிறோம். ஸோ இது என்னோட சைடில் நான் பண்ணுறேன், சரிங்களா? நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லலை, நம்ம பண்ணுவோம். இதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணுறப்பவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். நம்ம மேக்ஸை 2 சைக்கிள் கொண்டு போகிறதா பிளான் பண்ணியிருக்கேன் டிசம்பர் வரைக்கும். அப்போ நீங்கள் ஒரு சைக்கிள் முடிச்சதுக்கப்புறம் ஐடியா கிடச்சிருச்சுன்னா நீங்கள் ஜிஎஸ் படிக்க ஆரம்பிக்கலாம். இன்பிட்வீன் கேப்பில் நான் ஜிஎஸ்க்கும் ஐடியா கொடுக்குறேன். அது மாதிரி நிறையா படித்தவங்களோட இன்டர்வியூவும் சார் சேனலில் இருக்குது, கொஞ்சம் பாருங்கள். உங்களுக்கு எது செட் ஆகும், ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மைண்ட் செட். எனக்கு ஸ்டடி பிளான் கொடுங்க, உங்களுக்கு ஸ்டடி பிளான் கொடுங்கன்னா எல்லாரோட டைம் எனக்கு தெரியாது. ஹவுஸ் ஒய்ஃப்னா நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியில் இருப்பீங்க, உங்களோட பசங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கன்றதை பொறுத்து உங்களுக்கு வேலை இருக்கும். சில பேர் 10th படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ என்னென்ன பண்ணணும், நைட்டு சில பேர் படிப்பாங்க பசங்க. சில பேர் வீட்டிலலாம், இப்போ நான் படிக்கும் போதெல்லாம் எங்கள் அம்மா எனக்கு காஃபி போட்டு கொடுத்து நைட்டு ஃபுல்லாக உட்காந்துருப்பாங்க கூட 10th 12th படிக்கிறப்போ. ஸோ அந்த மாதிரிலாம் இருப்பீங்க. ஸோ அப்படின்றப்போ உங்களோட டைமிங் அதை பொறுத்து உங்கள் டைமை ஷெடியூல் பண்ணிக்கோங்க. பட் என்ன நடந்தாலும் நம்மளோட முடிவில் மட்டும் பின்வாங்காதீங்க. எவ்வளோ ஸ்லோவாக வேணால் போங்க, ஆனால் போக வேண்டிய இடத்த போய் ரீச் ஆயிருங்க. நாளைக்கு நம்ம எவ்வளோ பேசினாலும் சவுண்டு கேட்காது. நாளைக்கு நீங்கள் வாங்குற போஸ்டிங் அமைதியாகவே பேசினாலும் சவுண்டாக கேட்கும். இவ்வளோதான் பெரிய விஷயம். அதனால் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம். ஓகே, தேங்க்யூ. இவ்வளோ நேரம் கொடுத்து நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.